ஸ்தோத்திரம். ராஜா உம்மை துதித்து வரவேற்கிறோம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் உமக்கு நன்றி, ஜீசஸ் உமக்கு நன்றி, ஜீசஸ் உமக்கு நன்றி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா, நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா, நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தாயை விட மேலான பாசம் என் மேலே, தந்தை விட மேலான நேசம் என் மேலே, தாயை விட மேலான பாசம் என் மேலே, தந்தை விட மேலான நன்மைகள் என் மேலே. என் தெய்வம் நீ காட்டினீரே, என் தகப்பனே காட்டினீரே, என் தெய்வம் நீர் காட்டினீரே, என் தகப்பனே காட்டினீரே. தாயை விட மேலான பாசம் என் மேல், தந்தை விட மேலான நேசம் என் மேல், தாயை விட மேலான பாசம் வைத்தீரே, தந்தை விட மேலான நேசம் கொண்டீர். என் நேசரே உமக்கு நன்றி ஐயா, என் மீட்பரே உமக்கு நன்றி ஐயா, என் நேசரே உமக்கு நன்றி ஐயா, என் மீட்பரே உமக்கு நன்றி ஐயா. தாயை விட மேலான பாசம் வைத்தீரே, தந்தை விட மேலான நேசம் வைத்தீரே, தாயை விட மேலான பாசம் வைத்தீரே, தந்தை விட மேலான நன்மைகள் தந்தீரே. என் பாதங்கள் கல்லிலே இடராமலே காத்திடும் எந்த நல்ல தெய்வமே, என் பாதங்கள் கல்லிலே இடராமலே காத்திடும் எந்த நல்ல தெய்வமே, பூரண கரங்களால் என்னை தாங்கினே, பூரண அன்பினால் என்னை சுமக்கின்றே, பூரண கரங்களால் என்னை தாங்கினே, பூரண அன்பினால் என்னை சுமக்கின்றே. தாயை விட மேலான பாசம் தந்தை விட மேலான நேசம் தந்தீரே, தாயை விட மேலான பாசம் வைத்தீரே, தந்தை விட மேலான நேசம் வைத்தீரே.
ஆமாண்டவரே, எவ்வளவேனும் தகுதி இல்லாத எங்களுக்கு உம்முடைய நேசத்தை தந்து, உம்முடைய இரக்கத்தை தந்து, எங்கள் மேல் தயவு காட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஜீசஸ் உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாய் தந்தை அன்பொருள் அது தனிந்தே போய்விடும். தாய் தந்தை அன்பொருள் அது தனிந்தே போய்விடும். பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். பிள்ளையின் அன்பொருள் நாள் அது பிரிந்தே போய்விடும். அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இயேசுவின் தூய அன்பு. ஹல்லேலூயா. அந்த உலகத்துல நம்ம ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்புல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடைக்காதது. பள்ளமா அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடைக்காதது. தந்தை அன்பொருள் நாள் அது தனிந்தே போய்விடும். தாய் தந்தை அன்பொருள் நாள் அது தனிந்தே போய்விடும். பிள்ளையின் அன்பொருள் நாள் அது பிரிந்தே போய்விடும். பெற்ற பிள்ளையின் நண்பொருள்
இந்த ஈகமது கிடைக்காதது. நண்பொருள் நாள் அது கரைந்தே போய்விடும். மனைவியின் நண்பொருள் நாள் அது மறைந்தே போய்விடும். கணவனின் நண்பொருள் நாள் அது கரைந்தே போய்விடும். சொல்லுவோமா? நண்பனின் அன்பொருள் நாள் அது நழுவியே போய்விடும். நீ நம்பினோ அன்பொருள் நாள் அது வழுவியே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு. எங்கு சென்றால் கிடைக்காதது நம் தேவனின் தூய அன்பு. எங்கு சென்றால் கிடைக்காதது நம் இயேசுவின் தூய அன்பு. எல்லாம் சேர்ந்து பாடுமா? அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த ஈகமது கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த ஈகமது கிடைக்காதது. இந்த ஈகமதில் கிடைக்காதது. அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, உலகத்துல ஆண்டு சொல்ற வசனத்தை தான் நான் தினமும் நினைப்பூட்டுறேன். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். எல்லா உறவுகளும், எந்த உறவை நான் தப்பு சொல்ல வரல, ஆனா எல்லா உறவுகளும் ஒரு நேரம் நம்மை விட்டு போயிடும். மரணம் வந்துட்டா என்னதான் உயிருக்கு உயிரா இருந்தா கூட மரணத்துல நமக்கு அன்பு கிடைக்காமல் போய் விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உங்க அன்பு என் வாழ்க்கையில நித்தமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமா, அவர் சொல்றாரு, மரித்தாலும் சதா காலங்களிலும் நீங்க எப்படி இருப்பீங்க? உயிரோடு இருப்பீங்க, என்னுடைய ராஜ்யத்தில் இருப்பீங்கன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய அன்பை நாடுவோம், அவருடைய பிரசன்னத்தை நாடுவோம், அவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த நல்ல நாளில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய், தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியா, எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆரோன் போன்ற ஜெபம் பண்ணுங்க.
நன்றிப்பா. ஆமென், ஆமென், ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உங்களை யாவரையும் இந்த மாலை நேர தியானத்திற்கு ஆண்டவர் ரட்சகருமாகி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறிய திருநாமத்தினாலே உங்களை எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ராமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டுடைய பலன், ஆண்டுடைய ஆரோக்கியம் இன்றும் நம்முடைய சரீரத்தில் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் பாராட்டுகிற எல்லா தயவுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்த பாட, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அவர் தொடணும். ஆமென். ஆமா, நம்ம யாவரும் எழுந்திருந்து தேவ நாமத்தை பயன்படுத்தி இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. என் தீக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கீழ். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கீழ். தொடணுமே, என்னை தொடணுமே. தொடணுமே, என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே.
செய்வா, கடனை எல்லாம் மாற செய்வா. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் தொட்டா போதும், இயேசு தொட்டா போதும், நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமா, அவர் தொடணும், அவர் எல்லாரையும் தொட நம்ம ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையே, உம் பாச கைகள் நீட்டி என்று தொடணுமே. எட்டிக்காய போல இன்னைக்கு நம்ம பலருக்கு ஆகாதவர்களா இருப்போம். நம்ம பிரயோஜனம் இல்லை. நம்ம அன்பு, நான் இன்னும் எப்படிதான் அன்பு செலுத்துறதுன்னு தெரியல ஆண்டவரே, இன்னும் நான் எப்படிதான் பாசத்தை காட்டுறதுன்னு தெரியல. நான் ஆண்டவரே எப்படி பழக வேண்டும், எப்படி சம்பாஷணை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்கு இல்லாம இருக்கப்பா. என் வாழ்க்கை பலருக்கு கசப்பா இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிற நம்ம ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி சொல்லுவோமா? எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை, உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை, உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேளும். தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே ராஜா, என்னை தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை, உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை, உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல்
இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. அப்பா மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. கைகளை தட்டி மாறுமே, எல்லாம் மாறுமே. சூழ்நிலை மாறும், மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, தொல்லை மாறுமே, மாறுமே, வியாதி வியாதி மாறுமே, மாறுமே, கடன் பிரச்சனை எல்லாம் மாறுமே, கசப்பு மாறுமே, கசப்புகள் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவே நான், இதற்கு ஈடு என்னை தருவே நான். சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு ஈடு என்ன தருவே நான், என்னையே தருவேன்னு சொல்லுங்க. இதற்கு ஈடு என்னை தருவே நான். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாதப்பா. எங்களுக்கு எங்களை விட்டு அவர் ஒன்றும் தெரியாது. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுக்குள்ள குறைவராதபடி, எங்களுக்குள்ள அழுக்கராதபடி, எங்களுக்குள்ள பாவம் வராதபடி எங்களை சுத்திகரித்துக் கொள்ள ஆண்டவரே, இக்காலத்தை ஏற்படுத்தின தெய்வத்திற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. நாங்கள் சிறுகணும்,
உங்க நாமம் மகிமைப்படணும். தேசம் எங்கும் உம்முடைய நாமம், உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் பரவி ஆண்டவரே போகணும்ப்பா. இதற்காக கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. உம்முடைய கிருபையில கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என்று வண்ணமாக கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் அப்படி உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசையாய் ஆண்டவரோட ரட்சகருமாகிய மகன் இயேசு கிறிஸ்துவிலே ஏற்பட்ட திருநாமத்தினாலே எல்லாரையும் ஸ்தோத்திரத்தோடு வாழ்த்தி வருவதற்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நம்மேல இரக்கம் பாராட்டி. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா, இந்த கடிகாரத்துக்கு ரெஸ்டே கிடையாது. இந்த கடிகாரத்திற்கு ரெஸ்டே கிடைக்காது. நம்ம தூங்கிடுவோம். நம்ம செல்ஃபோன் கூட சில நேரங்கள் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்கிறவங்களும் அந்த கடிகாரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வருட கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொன்னங்களே. எப்படி 24 மணி நேரம் அந்த கடிகாரம் நிற்காமல் ஓடுகிறதோ அதே போல நம் ஆண்டவர், கடிகாரத்தை நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம். நம் ஆண்டவர் எப்பொழுது நம்மையிலே நினைவாக இருக்கிறார். ஆமீன் சொல்றீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வசனங்களின் மூலம் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், கடந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரங்களில் அந்த வசனம் நமக்கு பல நேரங்களில் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். வசனம்னா இப்படி வருது, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும், அந்த கருக்கான பட்டையும் எப்பக்கத்திலும் நமக்குள்ள எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மளை சரி செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒரு நாளும் யாரும் நினைக்க வேணாம் இது பாஸ்டர் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் பிசிக்கலாக நினச்சிட்டிங்கன்னா இது இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யவே செய்யுது. கர்த்தருடைய வசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு கர்த்தர் அடியனை கொண்டு வந்திருக்கிறார். எங்கள் வேலை வசனத்தை போதிக்கிறோம். எப்படி ஆகலும் எங்கள் கரத்தில் கொடுக்க நாங்கள் ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செய்கிறோமோ இல்லையோ கர்த்தருக்கு நேர்த்திய ஊழியம் செஞ்சிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தாபனத்திற்கு ஒழுங்குகளோடு நாங்கள் பயணிக்கிறோம். கர்த்தருக்கு உத்தமத்தோடு சத்திய வசனத்தின்படி நம்ம பயணிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மறந்து போனது. இன்றைக்கு சபைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மறந்து போனது. ஸ்தாபனங்களுக்கும் அவங்களுடைய ஐக்கியங்களுக்கும் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நல்லதுதான். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு பூரணமாய் கற்றுக் கொடுத்து விட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். சில இடத்துல என்ன பண்ண, பைபிளை நீங்கள் திறக்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க என்று சொல்லி பிரசங்கத்தை முடித்துட்டு போகிறவர்கள் உண்டு. வேதத்தை திறந்து படிக்கணுன்ற அனுபவம் நம்ம சபையில கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை கேட்பதல்ல, சத்தியத்தை நீங்கள் அறியணும். உங்க காதால, உங்க கண்ணால, உங்க சிந்தையால இந்த வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓ, கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கிறதா? ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. பெரிய பட்டணத்து மக்கள் மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். அந்த அபிஷேகம், அந்த வரம், அந்த கிருபை வாலாஜாபாத்தில் அங்கு இங்கும் சிதறி இருக்கிற நமக்குள்ள வந்து விட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் நினைக்கிறேன், நீங்க சத்தியத்துல தேறிடுவீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு பத்த வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நீங்க மற்றவர்களை சத்தியத்திற்குள்ள, ஞானத்திற்குள்ள, நல்வழியில நடத்துவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமா, நம்ம எதையும் சம்பாதிச்சோம், பொண்ணு சம்பாதிச்சோம், பொருளை சம்பாதிச்சோம் என்று எல்லாமே நம்ம லைஃப்ல ஒரு சேலஞ்சோடு இருக்கணும். என்னால நான் இந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள நடத்திட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்ம லைஃப்ல இது பெரிய அச்சீவ்மெண்டா நினைச்சு நம்ம பயணிக்கணும்னா, இந்த மனுஷனை கர்த்தருக்குள்ள நடத்திட்டேன், என் நிமித்தம் இந்த மனுஷன் கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டார் என்கிற சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஒரு பாவி மனம் திரும்புவதினால பரலோகத்துல
மிகுந்த சந்தோஷம். அந்த பணியை செய்கிற உங்களை ஆண்டவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்களேன்? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்மேல் விழுந்த கடமை சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நம்மேல் விழுந்த கடமை சத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வசனத்துல ஒரு வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். ஒருத்தர் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே. நாம் நல்லா வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனிடத்தில் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் நாம் தேவனிடத்தில் என்ன செய்வதற்கு அர்த்தமா? சொல்லுங்க. சத்தமே வரலையே. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அள்ளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் வசனத்தை வாசிமா. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவமா? எப்படி நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க? அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கற்பனையை கை கொள்வதே எதுதான்? சொல்லுங்க. அன்பு கூறுவது. ராமேன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கிற ஒரு டாக்டரின் என்னன்னா, அவர் செய் என்று சொல்லுகிறதை செய்யாம போனாக்கா, ஒரு ஆஸ் ஏ ஃபாதர், நம்ம எல்லாம் ஃபாதர் அம்மா எல்லாமே இருக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு இதை செய் என்று சொல்லுகிற வேலையை அவன் செய்யலன்னா, அவன் அப்பாவை மதிக்கிறானா அம்மாவை மதிக்கிறானா? செய்யாமல் போனா சொல்லுங்க. உங்களுக்கு புரியவே இல்லை. பிள்ளை பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலன்னாக்கா அவன் யாரா இருக்கிறான்? அன்பில்லாதவன், கீழ்ப்படியாதவன், அவனுக்கு உணர்வில்லாதவன் என்று நம்ம பல பெயர்களை அவனுக்கு சூட்டுறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகளே மகனே, நீ செய்வதற்கும் நீ செய்யாமல் இருப்பதற்கும், நீ வாழ்வில முன்னேறுவதற்கும் வாழ்வில தாழ்ந்து போகாமல் இருப்பதற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கற்பனைய, இந்த கட்டளைய செய்வதுதான் தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவதற்கு சமானம் என்று கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் செய்ய, நான் நடக்க, இப்படிதான் பயணிக்க வேண்டும் என்கிற மோஸ்ட் வேல்யூபிளான அட்வைஸை கர்த்தர் இதில் கொடுத்திருக்கிறார். நான் விழுந்து போகாமல் எழுந்திருக்க, என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, என் நடக்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் அநேகம் ஆயிரமான ஆழமான சத்தியங்களை இந்த வேதத்தில் கற்பனையாக கொடுத்திருக்கிறார். இதை கை கொள்ளுவதுதான் நான் என் தேவனுக்கு காட்டுகிற அன்பு என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? எதை கை கொள்ளணுமா? எதை? சத்தமா சொல்லுங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய பிரமாணம், அவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கை கொள்ளணும். கை கொள்ளுவது என்னன்னா இதன்படி செய்வதுதான் தேவனிடத்தில் நம் காட்டுகிற அன்பாக இருக்கிறது என்று பக்தன் சொல்றார். பாருங்க, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இதனால இது செய்ய முடியாதுங்க, ரொம்ப டஃப்பா இருக்குங்க. படிக்காதவனுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் எப்படிதான், படிக்காமையே இப்போ பரீட்சை எழுதுற கொஸ்டின் எந்த ஈஸியா கொடுத்தா கூட அது எப்படிதான் இருக்கும்? சொல்லுங்க, டஃப்பா தான் இருக்கும். கேட்காதவனுக்கு, செவி கொடுக்காதவனுக்கு எந்த ஒரு சின்ன காரியத்தை கொடுத்தா கூட அது எப்படி தான் இருக்கும்? ஆமா, உழைக்க தெரியாதவனுக்கு ஒரு தாளந்தை தான் கொடுத்தாரு. அந்த ஒரு தாளந்தை கூட அவனால என்ன பண்ண முடியல, மல்டிப்ளை பண்ண தெரியல. அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். நான் கண்ணை மூணா டொப்புன்னு மேல போயிடுவேன், அவர் என்னை கூப்பிட்டுக்குவாருன்னு அப்படியெல்லாம் நாம் சொல்லி கொண்டு சுற்றுகிறோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென்.
அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போது நீங்க நினைச்சுக்கணும், நான் அப்பா கிட்ட அன்பு கூறுறேன், அவருடைய கற்பனையை நான் துட்சமென உதறி தள்ளிட்டு போ, பைபிளாவது சத்தியமாவது வசனமாவது நம்ம சுகபோகமா இருக்கணும், இதுதான் இன்னைக்கு செத்தா எவன் பார்க்க போறான் அப்படின்னு ஓடுகிற மனிதர்கள் வெளியே இருக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை நம்ம உண்டு பண்ண, நம்ம பேச்சு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் தாறுமாறாக பயணிக்கிற கூட்டம் வெளியே, இப்படிதான் பயணிக்க வேண்டும் என்று போகிற கூட்டம் நம்ம உள்ளே. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ கர்த்தர் நம்மள இடத்துல இன்னைக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, என் மகா, என் மகனே, என் மகனே, என்னிடத்துல அன்பு கூறுறையா அப்படின்னு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அன்பு கூறுவதில் கர்த்தர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். எதுவெல்லாம் அவருடைய அன்பு என்று அவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுவாராக. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப சொல்லிட்டேன், எது அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு சமானம்? அவருடைய கட்டளைகளின்படி, வார்த்தையின்படி நடப்பது அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு சமம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தனால இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார், அந்த அன்பில 7 விதமான நிலைகள் இருக்கிறது. 7 விதமான நிலைகள். அந்த நிலைகளிலே முதலாவது காரியம், அன்பு எப்படி நம்ம செலுத்த முடியும், தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு செலுத்தினார், அன்பினுடைய படிநிலைகள் என்ன, அன்பினுடைய ரூட் என்ன, அன்பினுடைய சூழ்நிலை என்னன்றத ஆண்டு வெளிப்படுத்துவார். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. மோஸ்ட் வேல்யூபிளான லவ், மோஸ்ட் பிரசியஸான லவ், விலையேற பெற்ற அன்பு, அதிகமான அன்பு எது தெரியுமா? மற்றவன் உதவி செய்வது அன்புதான், மற்றவனை தேற்றுவது அன்புதான், மற்றவனுக்காக, தன் சிநேகிதனுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். அது என்ன அர்த்தம்? எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு என்னன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு உதாரணம் நம்மளை பெத்த தாயை வச்சுக்கோங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். தன் உடலை வருத்தி கொண்டு தாய் கருவுற்ற பிறகு, என் கருவில குழந்தை இருக்கு, கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்துட்டார் என்கிற செய்தி கேட்ட அன்று முதல் அந்த பிள்ளைய பூமியில பெற்றெடுக்கிற வரையிலும் தாய் தான் விரும்புகிறதை உண்ணுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இல்லை ஏதாவது இல்லைங்க, நான் கண்ணாபின்னான்னு சொன்னங்க, அதனால்தான் இது கண்ணாபின்னான்னு பிறந்திருக்குது, அதை சொல்ல முடியுமா? என் வயிற்றுல ஒரு கருவை சுமக்கிறேன், என் பிள்ளைய நான் சுமக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அந்த நாள் அந்த செய்தி கேட்டது முதற்கொண்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறவர்களும் தனக்கு ஏற்றவைகளை, தனக்கு விருப்பமானவைகளை, தன் நாவுக்கு ருசியானதை அந்த தாய் உண்பதே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தான் வயிற்றில் இருக்கிற பிள்ளை எப்படி ஆகல நான் என்ன பண்ணிடணும், ஜீவனோடு வளர்த்து விட வேண்டும், ஜீவனோடு பெற்றெடுக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு பெற்றெடுக்க வேண்டும். எதற்காக? என் ஜீவனை நான் வருத்தி கொண்டால் கூடாது, பத்தாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். பிறந்ததோடு வா, அந்த குழந்தைக்கு நல்ல ஆகாரம் வேண்டும் என்று தன் ரத்தத்தையே பாலாக கொடுக்கிற ஜீவனுள்ள தாய். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எது அன்பு தெரியுமா? தன் ஜீவனையே மற்றவர்களுக்காக கொடுக்கிற அன்பு தான் உலகத்துல பெரிய அன்பு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அதனால தான் உலகத்துல சொன்ன பழமொழி, மாதா பிதா குரு தெய்வம், கடைசியா தெய்வச்சு வச்சிருக்கிற. ஏன் தெரியுமா? தன் ஜீவனையே, தன் ரத்தத்தையே, தன் ஆசையையே,
தம் பிள்ளைக்காக அர்ப்பணித்த ஒரு பெரிய உறவு எதுனா தாய் உறவு. அதை விட மேலானவர் தான் நம்ம தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்க நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்று எடுத்துட்டாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து பிதா என்ன பண்ணாரு? 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நன்கு அறிந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக கூடாது என்று நித்திய ஜீவனை அளிக்கும்படிக்கு தம்முடைய ஒரே பேரானவரை இந்த மனிதர்களுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். இப்போ தன்னுடைய ஒரே பேரான தம்முடைய வார்த்தையை மனுஷனா உருவாக்கி நீ போ என் ஜனங்களுக்காக மரித்து போ அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னதோடு விட்டாரா? குமாரனை அனுப்பினாரு. குமாரன் மூலமாய் நம்மை மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இதுதான் அன்பு. அதனால தான் ஆரம்பத்தில் பாடின பாட்டு, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது, நம்பு அதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய அன்பு, அன்பிலே எந்த விதமான படிநிலை நமக்கு வேணும் என்றால் மற்றவர்களுக்காக தன் ஜீவனையே அர்ப்பணிக்கிற, தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் வேறொரு மேன்மையான பெரிய அன்பு ஒன்றுமே இல்லை. அப்போ ஏன் நான் அன்பா இருக்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் பாசமா இருக்கிறேன், என்கிட்ட இந்த அளவிலான அன்பு இருக்கா? நீங்க யோசிங்க. எந்த அளவிலான அன்பு? தன் சிநேகிதனுக்காக, தன் சகோதரனுக்காக, தன் உறவுகளுக்காக. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஏன் தெரிஞ்சு, எங்கிற சொந்தக்காரில் ஒரு தாயார், அவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்னி போயிட்டாக்கவே அடுத்து அவங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுமே கிடையாதுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரே பையன், பிள்ளைங்கள பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஒரே பையன். அவன் என்ன பண்ணுறான், சரி இப்போதான் இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, என் அம்மா எனக்கு ஜீவனை கொடுத்தாங்கல்ல, என் அம்மாவுக்கு எண்ணிலிருந்து ஒரு கிட்னி என்ன பண்ணுங்க, எடுத்து வச்சிருங்க. நிறைய பேர் சொன்னாங்க, சின்ன பிள்ளை, வாழ போகிற பிள்ளை, இன்னும் லைஃப் ஸ்டார்ட் கூட பண்ணலை, அவங்ககிட்ட இருந்து ஒரு கிட்னி எடுத்து வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. இவன் தன் தாய்க்காக தன் கிட்னி எடுத்து கொடுத்து, அம்மாவுக்கு தாயார் ஜீவனோடு இருக்கிறாங்க, பிள்ளையும் ஜீவனோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். இதோ இன்னைக்கு பல நேரங்களில் மனமுறைய இன்னைக்கு அன்பை புதைச்சிடுறாங்க. அன்பு குழி தோண்டி புதைத்து விட்டு போகிற உலகத்துல நம்ம வாழ்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, மகளே மகனே, தன் சிநேகிதனுக்காகவும் தன் சகோதரனுக்காகவும் தன் இனத்தான் ஜனத்தான் உறவுகளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான ஒரு அன்பு எதுவுமே இல்லை. ஜீவன் தான் முக்கியம். அந்த ஜீவனை உலகத்தில் பார்க்கிற நம்ம தாய் கொடுத்தாங்க. அதை விட மேலாய் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்ம அப்பா கொடுத்துட்டார், குமாரனை அனுப்பி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமே. ரோமர் 5 அதனுடைய 7வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அதே போல நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எப்படி என் மேல் அன்பு வைத்தார், அவர் எப்படி என்னை நேசிக்கிறார், அவர் தம் குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மரணத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்ததுனால பிதாவின் அன்பு எவ்வளவுன்றத நம்ம இந்த வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
என் கண்மான கர்த்தருடைய ஜனமே, இந்த உலகத்துல தேவனுடைய அன்பு தம் ஜீவனையே மற்றவர்களுக்காக கொடுக்கிற அன்பா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நான் ஒரு சின்ன வயசுல ஒரு கதை ஒன்று கேட்டேன். ஒரு வாலிப பிள்ளை, ஒரு பையன் ஒரு மகளை நேசிக்கிறான். அந்த மகளுக்காக அவன் சொல்றான், நான் உனக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன், நீ கேளு அப்படின்னும் போது அந்த அவன் நேசிக்கிற அந்த பெண் சொல்றா, எனக்கு உன் அம்மாவுடைய இருதயம் கிடைக்குமான்னு கேட்டான். என்ன கேட்டா? தம்பி கவனிக்கணும், எனக்கு என்ன வேணும்? உன் அம்மாவுடைய இருதயம் வேணுமா? இது நான் கேள்விப்பட்ட காரியம். அதுக்கு என்ன, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் என்ன ஆசை, எப்படியாகல அந்த மகள் மேல ஆசை, எப்படியாகல அவளை அடைந்து விட வேண்டும். இவன் சொன்னதை அந்த பொண்ணு சொன்னதை அவன் ஏத்துக்கிட்டு அம்மா போயிட்டு, அம்மா நான் ஒரு மகளை நேசிக்கிறேன், ஒரு பொண்ணை நேசிக்கிறேன், அவ உங்களுடைய இருதயத்தை கேட்கறா அப்படின்னும் போது அம்மா சொல்ல, எடுத்துக்கோப்பா. எப்படி எடுத்துக்கோ அப்படின்றாங்களாம். அவன் மனமறியே அந்த சம்பவத்தை சொல்ல கேள்வி, அவன் மனமறியே அவன் தாயாரை காயப்படுத்தி தாயாருடைய இருதயத்தை கையில் எடுத்துட்டு வரானா. நீங்க யோசிச்சுக்கோங்க, கையில் எடுத்துட்டு வரானா, தாயார் மரித்து போயிடுறாங்க. அந்த இருதயத்துல ஒரு லப்டப்னு சத்தம் மட்டும் கேட்குதான். மனைவி அந்த நான் நேசிக்கிற பொண்ணுக்கு இந்த இருதயத்தை போய் கொடுக்கணும், அப்பதான் அவ என்னை நம்புவா, அப்பதான் என்னை கல்யாணம் கட்டுவா, அப்பதான் என்னை நம்பி வருவா அப்படி என்று ஒரு வயல் நடுவே ஓடிக்கொண்டு இருக்கிறானா. கையில இருதயத்தை எடுத்துட்டு போறானா. போகும்போது வயல்ல வரப்புல அந்த மகனுடைய கால் தவறி கீழே விழுதான். விழும்போது அந்த இருதயம் சொல்லுதான், மகனே பாத்தியப்பா, விழுந்துராத, உனக்கு அடிபட்டுற போது. ஒரு ஆமையின் சின்னங்களை பார்க்கலாம். எது 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 சொல்லுது? தாயினுடைய இருதயம். மரித்த பிறகு கூட தாயினுடைய இருதயம் எதுக்காக துடிக்கிறது? தன் மகனுக்கும் தன் இனத்திற்கும் ஒன்று வந்துவிடக் கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இவன் போவதற்கு லேட் ஆயிட்டு உடனே அந்த பொண்ணு பாய் காமிச்சிட்டு போயிட்டு இருக்கிறா. அங்க போனா தாயினுடைய இருதயம் அது செயல் இழந்து போய் இருக்கிறது. அங்கே தாய் மரித்து போயிட்டாங்க. யாரை நம்பி ஒருடைய இருதயத்தை, ஒருவருடைய அன்பை நீ கெடுத்திருக்கிறேன்னு நம்ம பார்த்துக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய அன்பு நம்ம எந்த நிலைமையில விழுந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிற அன்பு, நம்மை அரவணைக்கிற அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தன் சகோதரனுக்காக, தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் ஒரு மிகப்பெரிய அன்பு உலகத்துல வேறு ஒன்றுமே கிடையாது என்று கர்த்தர் சொல்றார். இந்த அன்பு கேட்டகரியில இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொள்ளுவதே நீங்கள் என் மேல் வைத்திருக்கிற அன்பு. கர்த்தர் சொல்ற, தன் ஜீவனை, தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய அயலான, தனக்கு நெருங்கினவரை, மற்றவர்களுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன். ஜீவன் கூட ஏன் ஜஸ்ட் அவங்க வார்த்தையை நான் கேர் எடுத்து கேட்கிறேன்னா, அவங்க வார்த்தையை அக்கறையோடு கேட்கறனான்றதே இன்னைக்கு அரிதா இருக்கிறது. தன் சிநேகிதனுக்காக, மற்றவர்களுக்காக கொடுக்கிற, தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மிகப்பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அன்பில் ஆழம் நமக்கு இருக்கிறதா என்று நீங்கள் யோசியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முதல் காரியம், தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. என்ன அன்பு? என்ன அன்பு? தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பு. இந்த மைண்ட் தாட்டை கர்த்தர் ஒவ்வொரு நம் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறார், தன் தாய்க்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அதே மென்டாலிட்டி இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் அவன் அடுத்து தகப்பனா மாற போறான், அவன் அடுத்து தாயா மாற போறான், அவன் அடுத்து சந்ததியினுடைய பிதாவாய் மாற போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை வழி நடத்துவதற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கற்பனைகளை கை கொள்ளுவதே, இந்த வசனங்களின்படி தன்னை ஒப்பு கொடுப்பதே தேவனிடத்தில் நாம் காட்டுகிற அன்பாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஆமென். ஆமா, அந்த அனுபவம் வரணும் நமக்கு. அந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். மற்றவர்கள் உதவி செய்ய, மற்றவர்களை தாங்க, மற்றவர்களை தேற்றுகிற மென்டாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கிறது, அதே கோபத்தை நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து, நான் பார்க்கிற மாதிரியே நீ அவனை பார்க்கணும்டான்னு
சுத்தமான அபாத்திரம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஏய், எனக்கு பகன்னா உனக்கு அவன் பகன் சொல்றது தப்பு. எனக்கு அவன் பகையாளினா உனக்கு அவன் பகையாளின்னு பிள்ளைக்கோ குடும்பத்திற்கோ சொல்லி கொடுப்பது தவறு. இது ஜீவனை கொடுக்கிற அன்பு இல்ல, ஜீவனை எடுக்கிற அன்பு. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். இப்போ ஜாக்கிரதை உள்ளவர்களாய் என் குடும்பத்துல என் லைஃப்ல ஏதோ ஒரு மிஸ், நல்லா கவனிச்சுக்க. நான் ஆண்டவர் கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். வேத பாரகருடைய பரிசேயருடைய பார்வை இயேசு மேல எப்படி இருந்துச்சு? மற்ற சீஷர்களுடைய பார்வை இயேசு மேல எப்படி இருந்துச்சு? வேத பாரகர் பரிசேயர்கள் பார்க்கிறபடி இயேசு இருந்தாரா? சீஷர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்துல இயேசு இருந்தாரா? ஆனா இவர்கள் சொல்லுகிறதை யாரும் கேட்பதில்லை. அவர்கள் சொல்லுகிறதை தான் இன்றைக்கு உலகம் கேட்டு இவர்கள் இயேசு நல்லவர் என்று சொல்றாங்க, அவர்கள் இயேசு கெட்டவர் என்று சொல்றாங்க. அவர்களுடைய இருதயம் முன்னோர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய இருதயம் கேடுபாடா இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறதை நம்புகிற உலகம் நன்மையை பெற்ற நாம் சொல்லுகிறதை உலகம் கேட்டுக்கிறதே கிடையாது. ஈஸியா கெட்டதோடு அடாப்ட் ஆயிடுறான், நல்லவனோடு அடாப்ட் ஆக மாட்டான். இவர் ஞானி மாதிரி பேசுவார் அப்படின்னு கேலி கிண்டலோடு சொல்லிக்கொண்டு சுற்றுகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையோடு. இந்த இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் மூலம் பிதாவின் அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஜீவனை கொடுக்கிற அன்பு நமக்குள் இருக்கிறதா, நம் சந்ததியில் இருக்கிறதா என்று நாம் உணர்ந்து கொள்ளும். இரண்டாவதாக சொல்லுகிறேன், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. அடுத்து என்ன சொல்றாரு? இரண்டாவதாக என்ன அன்புன்னு சொல்றாரு? ஆவிக்குள்ளான அன்பு. ஆவிக்குள்ளான அன்பு. ஆவிக்குள்ளான அன்பு. என்ன ஆவிக்குள்ளான அன்பு? ஆவியில வித்தியாசங்கள் உண்டு. பரிசுத்த ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். என்ன அன்பை அவன் எங்களுக்கு தெரியப்படுத்தினான் என்று இங்க பவுல் சொல்றார்னா 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். பரிசுத்தவான்கள் இடத்துல நீங்க அவ்வளோ அஃபெக்ஷனா இருக்கிறீங்க. பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல எப்படி இருக்கிறீங்க? அவ்வளோ அஃபெக்ஷனா இருக்கிறீங்க. இது எல்லாவற்றையுமே வேறொருவர் சொல்ல கேட்டிருக்கிறோம் என்று பவுல் இது கொலேசிய பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்றார். வாசிங்க தொடர்ந்து. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம், பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஏன் உங்களுக்காக நாங்க வேண்டுதல் செய்யறோம்னா, நீங்க 3வது வசனத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க, எல்லாரிடத்திலும் பட்சமாய் அன்பாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க பார்ஷியாலிட்டி இல்ல. அவர்களுடைய அன்புல என்ன இல்ல? பார்ஷியாலிட்டி இல்ல. வாங்க நல்லது நல்லா இருக்கிறீங்களா பேசிட்டு பின்னாடி போயிட்டு அபாத்திரமாய் பேசுற அன்பு அவர்களுக்குள்ள இல்ல. அவங்க அப்படி பேசினாங்கன்னா மாயமுள்ள அன்பர்களாய் இருக்கிறாங்க. மாயமற்ற அன்பு இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், ஆவிக்குள்ளானவன் என்ன பண்ணணும் தெரியுமா? தனக்கு ஆக்கினையே வந்தாலும், தனக்கு உபத்திரமே வந்தாலும், தனக்கு அவன் துரோகம் பண்றான்னு தெரிஞ்சும் கூட, உங்களுக்கு நல்லா புரியும்படி சொல்றேன், கையில குழந்தை வச்சுட்டு இருப்பீங்க. கை குழந்தை வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே வளர்ந்துருக்கோம். குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் போது குழந்தைங்க நம்ம முகத்தை நகத்தால் என்ன பண்ணும்? கிழிக்கும், அடிக்கும், காலில் எட்டி மாறலாம் உதைக்கும். என்னையே நீ அடிக்கிறியான்னு குழந்தை நம்ம அடிப்போமா? என்ன பண்ணுவோம்? குழந்தை
குழந்தையா இருக்கு அப்படின்னு குழந்தை இன்னும் கொஞ்சம் தான் செய்வோம். ராமன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஏன் சொல்லுங்க, என்னையே அடிக்கிற வலி இருக்கும், நகத்துல கிழிக்கும் போது ரத்தம் வரும், காயம் வரும், பிள்ளை இடிக்கும் போது எட்டி ஒதிக்கும் போது நமக்கு பலவீனங்கள் வரும் தான். ஆனால் நம்ம கொஞ்சமும் பிள்ளைய திருப்பி அடிக்கிறதே கிடையாது. ஏன் சொல்லுங்க, 1000 தான் இருந்தாலும் அவன் யாரு? என் பிள்ளை. 1000 தான் இருந்தாலும் அவன் யாரு? என் சகோதரன். 1000 தான் இருந்தாலும் அவன் யாரு? என் ரத்தம். இந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் ஆவிக்குள்ளான அன்புடையவர்கள். ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமேன். ஒரு சொல்லிட்டாரு, உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு திருப்பி கூடுன்னு சொல்ல, மறுக்கணத்தையும் காட்டு, அதில் அவன் அடங்கி போயிடும். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் சொல்லுகிற ஆவிக்குரிய குணம் ஏற்கனவே சொன்னேன். அன்னை தெரேசாவின் அனுபவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் மீண்டும் அசிங்கத்தை பொருட்படுத்தாம, அவமானத்தை பொருட்படுத்தாம திரும்பவும் அவர்கள் போயிட்டு நன்மையை கேட்கும் பொழுது கல்லாய் இருந்த மனிதனுடைய இறுதியும் கரைந்தது. ஆவிக்குள்ளானவன் இப்படிதான் இருப்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். 70 தரம் அவன் மன்னிப்பான். 70 தரம் அவனுக்குள்ள கோபம் வந்தாலும், பாவங்கள் போராட்டங்கள் வந்தாலும், சத்துருவால நிந்தைகள் வந்தாலும் அவன் மன்னிப்பான். அவன் ஆவிக்குரிய அன்புள்ளவன். ஏன் தெரியுமா? அவனை ஆண்டவர் எனக்காக என்னோடு கூட பயணிக்கும்படி என்னை உடன் சுதந்திரவாளியா ஏற்படுத்திட்டாரே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆவிக்குரியவன் எல்லாரோடும் பட்சமாய், எல்லாரோடும் இணக்கமாய், எந்த நேரத்திலும் தன்னுடைய மூர்க்கத்தை வெளிப்படுத்தாதவனாய் இருக்கிறவன் தான் இந்த ஆவிக்குரிய அன்பு உள்ள மனிதன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த மனிதன் எதை செய்தாலும் கணக்கு பார்க்க மாட்டான். எதை செய்தாலும் கணக்கு பார்க்க மாட்டேன். நான் இவ்வளோ செஞ்சனே, இவ்வளோ போட்டனே, இவ்வளோ பண்ணனே, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்றவன் மாம்சத்தில் சிந்திக்கிறவன். ஆவிக்குரியவன் கர்த்தர் எனக்கு கொடுக்க வச்சிருக்கிற, கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கனம் வருகிறதோ இல்லையோ, எனக்கு பிரதிபலன் வருகிறதோ இல்லையோ, எனக்கு உயர்வு வருகிறதோ இல்லையோ, என்னை ஆண்டவர் கொடுக்கும்படி என் கரத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுவரையில நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், கணக்கு பார்க்க மாட்டேன் என்கிறவன் தான் ஆவிக்குரியவன். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றீங்க? புரியுது? அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா, செல்லதை சின்னதா துணுக்க நம்ம தெரிஞ்சு சொல்லி செஞ்சுட்டு உறவு கட்ட, நன்றி கட்டவனே நான் இதை செஞ்சேனே அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. ஒரு கை செய்கிறதை மறு கை தெரியக்கூடாது. வலது கை செய்கிறது இடது கைக்கும், இடது கை செய்கிறது வலது கைக்கும் தெரியக்கூடாது என்று கர்த்தர் சொல்ல. ஆவிக்குரியவன் இப்படிதான் நடந்துக்குவான். நான் செஞ்சேன், நான் பண்ணேன் அப்படி என்று என்றைக்கும் ஆவிக்குரியவன் மாத்தட்டி கொள்ள மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த அனுபவம், இந்த மைண்ட் தாட்டு எனக்குள்ளும் இருக்கணும். என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தாதான் நான் நல்ல ஆவிக்குரிய அன்புள்ள தகப்பன். ஆமேன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். டே, என்னோட முடிஞ்சு போட்டோம், நீ எல்லாம் அவங்க இடத்துல போய் உறவு வச்சுக்க கூடாதுன்னா அது ஆவிக்குரிய குடும்பமே கிடையாது. இந்த உறவு எல்லாம் என்னோட முடிச்சு போயிட்டோம், நீங்க என்ன பண்ணிட கூடாது, போய் சம்பந்தம் கலந்துடக்கூடாது அப்படி என்று சொல்லுகிற அனுபவம் நமக்குள் இருக்குன்னா ஆண்டவர் அதை விரும்பல. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தையே காணுமே. ரோமர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமர் 15 அதனுடைய 30 மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக, உங்களிடத்துல வரும் பொழுது நான் உங்களிடத்துல வர ஆசைப்பட்டு இருக்கிறேன், வந்து இளைப்பாற விரும்புகிறேன். ஏன் என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களிடத்துல வர நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, ஒரு வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனா வாங்க வந்து உட்காருங்க சாப்பிடுங்கன்னு தன்னை அர்ப்பணித்து ஓடி ஆடி உதவி செய்கிற மனிதன் வீட்டுக்கு அடுத்து போகும்போது வெறுங்கையா போறவன் அவனுடைய அரவணைப்பை, அவனுடைய பந்தி விசாரிப்பை, அவனுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்த்து அடுத்து போகும்போது என்ன பண்ணுவான்? வெறுங்கையா போக மாட்டான். அவன் அப்பவே நம்மளை இவ்வளவு போஷிச்சானே, போகும்போதெல்லாம் என்ன பண்ணோம்? கை நிறைய பலகாரங்களை, நன்மைகளை பெற்றுக்கொண்டு கடந்து போவாங்க. பவுல் சொல்றாரு இங்க இந்த பட்டணத்து மக்கள் இடத்துல, நாங்கள் தேவ சித்தத்தினாலே
உங்களிடத்தில் வந்து சந்தோஷத்தோடு தங்கி இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிவிசுவாசிகளுக்கு நாங்கள் தப்பும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சகாயம் செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்கள். ஏன் நான் உங்களிடத்துல வந்து தங்க விரும்புற தெரியுமா? நீங்க முறுமுறுக்கிறவர்கள் இல்ல, நீங்க முறுமுறுக்கிறவர்கள் அல்ல. வந்துட்டான், இன்னைக்கு வந்துட்டான், எதை வாங்கிட்டு போறோன்னு தெரியல, இன்னைக்கு வந்துட்டான், எதை கொட்டிட்டு போறோன்னு தெரியல, அப்படி முறுமுறுக்கிற மனிதர்கள் நீங்கள் அல்ல என்று பவுல் சொல்ற. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஜெபிக்கிறவர்கள். மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை, 31 வாசிச்சு 32 வாசிங்க. யூதேயாவில் இருக்கிற அவிவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கும்படிக்கும் நீங்கள் என்ன பண்றீங்க? ஆவிக்குரியவனாகிய எங்களுக்கு நாங்கள் செய்ய போகிற ஊழியத்திற்கு நாங்கள் காட்ட போகிற அன்புக்காக நீங்க என்ன பண்றீங்க? முறுமுறுக்காமல் என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்க. அப்போ ஜெபிக்கிற ஒரு வீட்டில் போனாக்கா, மற்றவர்களுக்காக பாரப்படுகிற ஒரு வீட்டில் போனாக்கா, அவன் செய்கிறது எல்லாமே உதாரணத்துவமா இருக்கும், பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டான். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமா, இவ்வளவு வச்சு போட்டு நன்றி இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு ஆவிக்குரிய மனிதன் சொல்ல மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அதனால தான் அவர் சொல்றார், பவுல் சொல்றார், நான் உங்களிடத்தில் வந்து தங்கி இளைப்பாறும்படி வருகிறேன். ஏன் என்றால் உங்கள் இருதயம் முறுமுறுக்கிற இருதயம் அல்ல, உங்கள் இருதயம் எங்களுக்காக ஜபத்தில் ஏங்குகிற இருதயமாய் இருக்கிறது, எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாய் இருக்கிறபடினால நாங்கள் உங்களிடத்தில் வருவதற்கு பிரயாசப்படுகிறோம் என்று சொல்றார். எதிர்வராமின்னு சொல்றீங்க. ஆவிக்குரியவனுடைய சிந்தை எப்படி இருக்கும் தெரியுமா? வரும் பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு முகம் மலர்ச்சியோட வரவேற்கணும். அவன் என்ன சத்துருவா இருந்தாலும் சரி, அவன் விரோதியா இருந்தாலும் சரி, அவன் இருதயம் விரோதியின் இருதயம், உன் இருதயம் ஆவிக்குரிய இருதயம். ராமன் சொல்லுங்களை பார்க்கலாம். நீ கைமாற எதிர்பார்த்தனா நீயும் அவனை போல இருக்கிற, நீ பிரதிபலனை எதிர்பார்த்தனா நீயும் அவனை போல இருக்கிற, நீ செய்தது திரும்பவும் செய்யணும்னு எதிர்பார்த்தனா நீ அவனை போல இருக்கிற. இன்னைக்கு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி 1/4 சவரன் நகைய மொழி வச்சுட்டு இருப்பான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ? 1800 2000 ரூபாவோ. இன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன், இன்னைக்கு 1/4 சவரன் நகை எவ்வளோ? 12,000மா? எவ்வளோமா? 15,000. 1/4 சவரன் நகை 2,000 எங்க? 15,000. நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். அவன் அன்னைக்கு போட்ட நகையை மறுநாளே போயிட்டு அடகு வச்சிட்டான், அது முங்குறதுக்கு கூட நமக்கு அன்னைக்கு தரான் நீ இல்லை. இன்னைக்கு அவன் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறான், அதே 1/4 சவரன் நம்ம போடலாமா? போட தர. அன்னைக்கு எவ்வளோ நகை? சரி, ஒரு 3000 ரூபாய் வெயி போதும். செல்லாலே என்ன பண்ணுவானே, நான் 1/4 சவரன் நகை போட்டேன், அதே 1/4 சவரன் நகை நீ என்ன பண்ணோம் இன்னைக்கு போடு. அதனாலே இன்னைக்கு சில பத்திரிகைகளை போடுறாங்க, தயவுசெய்து என் கல்யாணத்துக்கு வரவங்க மொழி வைக்காதீங்க, தயவுசெய்து நகை நட்டு போடாதீங்க, வந்து சாப்பிட்டு பிளஸ் பண்ணிட்டு போங்கன்றாங்க. பிரதிபலனை எதிர்பார்க்கிற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஆவிக்குரியவன் அப்படி என்ன பண்ணக்கூடாது. நான் செஞ்சேன், உன் அண்ணன் போட்டானா, உன் சித்தப்பா போட்டானா, உன் தம்பி போட்டானான்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கள நிந்திக்கிற மனிதன் ஆவிக்குரியவன் இல்லை. ஆவிக்குரிய அன்பு அவனுக்கு இல்லை. உடுமா பாவம், அன்னைக்கு நம்ம கை உயர்ந்துருந்துச்சு, நம்ம செஞ்சோம் பாவம், இன்னைக்கு நகை நட்டெல்லாம் ஏறி போச்சு, அவனால முடிஞ்சது 2,000 தான் மொழி வச்சிருக்கிறான், சரியா போச்சுன்னு நினைச்சு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போனோம். ராமன் சொல்லுங்களை பார்க்கலாம். இதை வச்சு ஒரு கொளுத்தி ஒரு பூகம்பம் வர வச்சு குடும்பத்தை 2ஆ மாத்துறது ஆவிக்குரியவனுக்கு அழகே கிடையாது. எத்தனை ராமன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்க வர உசுப்பேத்தட்டு. ஆமா இல்ல, உங்க தங்கச்சி நான் போச்சா, நீ போய் போட்டிய கடனை உடனே வாங்கி, அப்படி எல்லாம் ஆவிக்குரியவன் பேச அனுமதிக்க கூடாது. எதர்வராமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் நாங்கள் உங்களிடத்துல வருவது எதற்கு தெரியுமா? நீங்க எங்களை முறுமுறுக்கிறதுனால அல்ல, நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் என்று அறிந்ததுனால நாங்கள் உங்களிடத்துல வந்து தங்கி இளைப்பாற விரும்புகிறோம். ராமேன்னு சொல்லுங்களேன். வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்
நாங்கள் போராடுவது, நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ரெஸ்பெக்ட் பண்றவங்க கிட்ட தான் போவோம். வாங்க ஒரு ஆமென். வாங்க, சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, இதை செய்றீங்களா அப்படின்னு சொல்லுகிற அனுபவம் இன்னைக்கு இருக்குது. அதுல பார்ஷியாலிட்டி இருக்கு. எப்படி ஒருதல பட்சம் இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் எங்க அத்தை, எங்க மாமா, எங்க மச்சின்ச்சி, எங்க மச்சினா அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட்ல வரும் உங்க அம்மா, உங்க அப்பா, உன் தங்கச்சி, உன் தம்பி, அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படியெல்லாம் ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய அப்படிலாம் பிரித்து பேச மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கல. சில உறவுகள் இடத்துலாம் போய் பாருங்களேன், நமக்கு உறவே இருக்காது. பொண்ணு கட்டந்தனால உறவாக மாறிப்பான். நம்ம அப்பா நம்ம அம்மான்னு சொல்லுவோம். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க, உங்க அப்பா உங்க அம்மா, எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு சேர்த்து பிரித்து பிரித்து பேசுவான். நமக்கு மனசே விட்டுரும். பிள்ளைங்க கிட்ட கூட என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டு சார்ந்தது என்ன பண்ணோம், அப்போ மாமா வீட்டு பசங்களை, மாமா வீட்டு சொந்தக்காரங்களை என்ன பேசுவாங்க, இன்னும் அவங்க அப்பா ரொம்ப பேசுறாரு அப்படின்னு. உடனே ஆயா என்ன சொல்லும், பத்தியா அது என்னத்தான் இருந்தாலும் அவங்க அப்பா விட்டு புத்தி வர்ற ஒழியில பத்தியா எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு பிரிச்சு பேசுகிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு நம்ம கற்று கொடுக்க கூடாது. ஆவிக்குரிய குடும்பத்திற்கு இது அழகு கிடையாது. we are all. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். இந்த குடும்பம் வேற, அந்த குடும்பம் வேற அப்படின்னு பிரித்து பார்க்கிற மனநிலை குடும்பத்தில் நமக்கு வந்து விடக்கூடாது. அதே மனநிலை நம் சந்ததியும் தொடரக்கூடாது என்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் அன்பு எப்படி இருக்கிறது? தன் ஜீவனை கொடுக்கிற அன்பா இருக்கிறதா? உங்கள் அன்பு ஆவிக்குரிய அன்பா இருக்கு. எதையும் கணக்கு பார்க்காம, எதையும் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லி காட்டாம, கர்த்தர் என்னை கொடுக்க வச்சார், கர்த்தர் என்னை கொடுக்கிற இடத்துல வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற இடத்துல வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை போஷிக்கிற இடத்துல வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை பிளஸ் பண்ற இடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த மேன்மை அவர் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது கீழே இருக்கிற என்னிடத்துல வாங்கின, என்னிடத்துல பெற்றவன் இடத்துல நான் கைமாறி எதிர்பார்க்க கூடாது. ஏன் தெரியுமா? என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? கொடுக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்கிற இடத்துல இருக்கிற நீ திரும்பவும் வாங்குகிற இடத்துல இருந்தன மாம்சத்துக்குரியவன். கொடுத்து விடு. நன்மை செய்யாதிருந்தா தான் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். நன்மை செய்ய பழகு. ஆவிக்குரியவன் நன்மை செய்ய பழக வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எதையும் பார்க்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதை எவ்வளவு நான் செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருக்கிறேன். ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் விருட்சமா இருக்கணும். கனிகளை கொடுக்கிற விருட்சத்துக்கு நாம் என்னத்தை கொடுத்து விடுகிறோம், என்னத்தை செலுத்தி வரோம்? அது வருடமானாக்கா, மாசமானா, சீசனானா அது கொடுக்க வேண்டிய பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், எம்மா இந்த உன்னால தான் இந்த வருஷத்துல நான் ஒரு 50,000 ரூபாய் வருமானம் எடுத்தேன், தான் உனக்கு ஒரு 2 பவுன்ல செயின் வாங்கி போறேன்னு மரத்துக்கு எதாவது கட்டி விடுறோமா? இல்லவே இல்லையே. நீ எனக்கு நன்றி சொல்லவே இல்லை, நீ எனக்கு நகை நட்டு போடல, திரும்ப தண்ணி ஊத்தல, நான் அடுத்த வருஷம் கனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறுத்துதா? மரம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நம்மை ஆண்டவர் அப்படி வாழ வைக்கிறார். ராமச்சிலகளை பார்க்கலாம். ஆவிக்குரியவன் கணக்கு பார்க்க கூடாது. ஆவிக்குரியவன் இது அதுன்னு சொல்லிட்டு எதையும் யோசித்து பார்க்க கூடாது. ஏன் இந்த காரியம், ஏன் அந்த காரியம்? நோ, கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருங்க, என்னுடைய பாதையில் நான் பயணிச்சுட்டே இருக்கிறேங்க அப்படின்னு போகிறவன் ஆவிக்குரிய அன்புள்ளவனாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அடுத்த ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம், நேரம் கடந்து போனது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய என்ன அன்பு
விசுவாசத்தோடு கூடிய அன்பு. ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல மூன்றாவதாக சொல்லுகிறார், விசுவாசத்தோடு கூடிய அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? விசுவாசத்தோடு கூடிய அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? மாம்சத்தில் சிந்திக்கிற நீங்கள் ஆவியில சிந்திங்களேன். கர்த்தர் என்னை இக்கட்டான நேரத்தில் உதவி செய்ய சொல்லுகிறாரு. கர்த்தர் என்னை இக்கட்டான நேரத்தில் மற்றவர்களை கனம் பண்ண சொல்லி இருக்கிறாரு. மிகுந்த தரித்திரத்திலும் மற்றவரிடத்தில் அன்பு கூற சொல்லி இருக்கிறாரு. சாரிபாத் விதவையை நினைத்து கொள்ளுங்கள். அடுத்த வேளை அவங்க மரிக்க போகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அடுத்த வேளை அவங்க என்ன ஆயிட்டு போறாங்க? இருக்கிறத சாப்பிட்டு அடுத்த வேளை என்ன அவங்களோட தீர்மானம் என்னன்னா, அடுத்த வேளை பானையில மாவு இருக்காதுன்னு நினைச்சாங்க. அடுத்த வேளை எண்ணெய் இருக்காதுன்னு நினைச்சாங்க. அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைச்சாங்க. அந்த எண்ணத்தையே கர்த்தர் மாத்தினாரு. ஏன் தெரியுமா? ஒருவன் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து செய்வதே அவரிடத்தில் காட்டுகிற அன்பு என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து சொல்றாமா, உன்னிடத்துல அடை இருக்குமா, ரொட்டி இருக்குமா, அதை சுட்டு என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்லும் போது சொல்றாங்க, ஐயா எங்க கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. இந்த ஒரு வேளை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு அடுத்த வேளை என்னாக போறோம்? மறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? அப்படியாம்மா, சரிம்மா, நீ சாப்பிடுமா அப்படின்னு போயிட்டாக்கா சராசரி மனுஷன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார் என்கிற எண்ணத்தோட கர்த்தருடைய மனுஷன் கேட்கிறான். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால, இந்த வார்த்தையின்படியே நடந்ததனால சாரிபாத் விதவை தேவனிடத்தில் என்ன கூர்ந்தால்? அன்பு கூர்ந்தால். இதுல அவங்க இடத்துல இருந்த ரொட்டியில முதற் பங்கை கொண்டு வந்து ஊழியக்காரனுக்கு கொடுத்தாங்க. அடுத்து அவங்க சமைக்க, அடுத்து மாவை எடுக்க 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 அந்த மாவு குறையில, எண்ணெய் குறையவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவதுதான் தேவனுடைய நான் காட்டுகிற அன்பு என்று அவர்கள் நம்பினதுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற குணம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால கீழ்ப்படிந்தார்கள், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை கர்த்தர் கனப்படுத்தி, இவள் விசுவாசமுள்ள அன்பு செய்திருக்கிறாள் என்று கர்த்தர் எண்ணி அவளையும் அவன் குடும்பத்தையும் அவள் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்றீங்க? நாம் எதை செய்தாலும் என் ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் தருவார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். என் ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் இதை வாய்க்க பண்ணுவார். என் ஆண்டவர் நிச்சயம் இதற்கான பிரதிபலன் எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு நம்பி நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பிரதிபலனை நீங்க காண்பீங்க. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சம்பவங்கள், நிறைய காரியங்களை மனிதர்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நிறைய சாட்சிகளை சொல்லிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேலூர் பகுதியில் ஒரு ஒரு வயதான கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசுள்ள ஒரு தகப்பனார் மரித்து போனார். அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு கட்டிட தொழில் செய்கிற ஒரு தகப்பனார். கஷ்டம். அவருக்கு கட்டிட தொழிலாளர்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, இப்போ ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பா கூட அதில் இருந்தார். அதில் ஒரு இலவச பட்டா கொடுத்தாங்க, வீட்டு மனை கொடுத்தாங்க, கட்டிட தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் எதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் அப்போ வந்துச்சு. அந்த நாட்களில் அவர் வேலை செய்யும் போது யாரோ ஒருவர், எப்பா நீ வேலை செய்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போட, என்னது இன்சூரன்ஸ் போட என்னும் போது அப்போ ஒரு இன்சூரன்ஸ் போட்டுட்டு அவர் விட்டுட்டு இருக்கிறார். எப்படியும் ஒரு 5 வருஷமா 6 வருஷமா கட்டி விட்டுட்டு இருக்கிறார். அவருக்கு தெளிவில்லாம அவருக்கு நாட்கள் கடந்து போய் ஒரு குறிப்பிட்ட நாள் பிள்ளைகள் எல்லாம் கரை சேர்க்க வேண்டிய நாட்களில் நேரத்தில் வந்து அவர் மரித்து போகிறார். குடும்பத்தில் பணம் இல்லை. என்ன பண்றது? யாரும் உதவி செய்யல. இவங்க அழுகுறாங்க. ஆனா இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. இவங்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் அழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு இவங்களுக்கு திடீர்னு ஒரு லெட்டர் வருது. இது போல இன்னார் இந்த வருடத்துல
இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்ஐசி போட்டிருந்தாங்க. இந்த பணம் இக்காலத்தில் மெச்சூர் ஆகி இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்க அந்த அமௌண்ட்டு போய் வாங்கிக்கிட்டு சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த இன்சூரன்ஸ் போட்டது அவரோடு கூட வேலை செய்த, அவரோடு கூட பயணித்தவர்களுக்கு சொல்றாங்க, ஏதாவது ஒரு நாளில் இந்த பணம் என் குடும்பத்திற்கு பிரயோஜனமாகும், என் குடும்பத்திற்கு பயன்படும் என்று சொன்ன நாட்கள் நான் இருக்கிறேன், எனக்கு தெரியும் என்று சொல்லும் போது அந்த மனிதனுக்கு தெரிந்தது, நான் இன்னைக்கு போடுறது பின் நாட்களில் என்ன ஆகும், ஒரு கணிசமான ஒரு தொகை வரும். அது அவருக்கு பயன்பட்டதோ இல்லையோ, அவருடைய சந்ததிக்கு பயன்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எந்த அன்பையும், எந்த காரியத்தையும், எந்த செயலையும் தேவன் மேலே வைத்து நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் பின் நாட்களில் பெரிய நன்மை உங்க வாழ்க்கையில் செய்து உங்களை அன்பு கூறுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எதையும் நீங்க மாம்சத்துல சிந்திக்காக, ஐயோ இதை செய்தால் இது நடக்குமா, ஐயோ இதை பண்ணா இது வருமா, இது வாய்க்குமா என்று ஒரு நாளும் நீங்க சந்தேக எண்ணத்தோடு பயணிக்கிறவர்களா இராதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது 16வது வசனத்தை வாசியுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 16வது வசனம். சகோதரரே, உங்க பார்வையில நீங்க விசுவாசம் உள்ள அன்பு செலுத்துகிறவர்களா இருந்தால், உங்கள் முன்பதாக ஒருவன் ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டு விட்டால் அவன் அவ்வளவுதான் என்று நீங்க நினைக்காம அவன் மேல விசுவாசத்தோடு கூடிய அன்பை செலுத்துங்கள், அதனால அவன் ஜீவன் பிழைப்பான். வாசிமா. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு, அப்படிப்பட்டவனை இவனை திருத்தத்துக்கு எனக்கு முடியாதுங்க. எத்தனை நாள் நான் சொல்றது, எவ்வளோ நாள் நான் போராடுறது, என் முட்டி தான் தேஞ்சு போச்சு, எனக்கு அழுது அழுது என் கண்களில தண்ணியே வத்தி போச்சு, இவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று அவிவிசுவாசத்தோட நீ எப்போ தீர்மானம் பண்ணிடாத. அவன் மேல அன்பு உள்ள மனிதனாய் மனுஷியா நீ இருப்பாயானால் விசுவாசத்தோடு கூட நீ ஜெபம் பண்ணு, ஒரு நாள் அவன் மாறி விடுவான். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமே. எவ்வளோ நாளுங்க நான் பண்ணுறது, எவ்வளோ நாளுங்க நான் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நாளுங்க நான் கஷ்டப்படுறதுன்னா, விசுவாசமுள்ள ஜெபமும், விசுவாசமுள்ள பிரயாசமும், விசுவாசமுள்ள அன்பும், விசுவாசமுள்ள ஐக்கியம் ஒரு நாளும் உங்களை வீணடிக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. நான் செய்து கொண்டே இருக்கிறேன், நான் செய்து கொண்டே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாளில் அந்த காரியங்களை மாறுதலாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கரையாத கல்லையும் கரைய வைக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். துன்மார்க்கமாய் பயணித்த மனிதர்கள் எல்லாம் இயேசுன்னு பேரை கட்டாவே எனக்கு சங்கடமா இருக்கு, இந்த பாட்டே எங்க தெருவில் வரக்கூடாதுன்னு சொல்லவங்க எல்லாம் இன்னைக்கு வேதம் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி தூக்கிக்கிட்டு இன்னைக்கு ஊழியம் செய்கிற மனிதர்கள் உண்டு. இதற்கெல்லாம் அவர்கள் சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? என் மனைவி ஓயாம ஜெபம் பண்ணுவா. என்னது? என் மனைவி ஓயாம ஜெபம் பண்ணுவா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவா. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அடிப்பேன், ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பைபிளை தூக்கி எறிவேன். ஆனாலும் அவள் விசுவாசத்துல அவ குறையில, என் மேல வச்ச அன்புல அவ குறையில. ஒரு நாள் அவளுடைய அன்பும் அவளுடைய விசுவாசமும் என்னை இதை தூக்க வச்சிச்சு. நிறைய ஊழியக்காரன் சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க அன்பு விசுவாசத்தோடு கூடிய அன்பா இருக்கணும். என்னால முடியாதுங்க, எதுக்கப்புறம் என்னால ஒன்னும் செய்ய முடியாதுங்க, எத்தனை நாளுங்க போராடுவ? நீ சாகரவர்களும் போராடு. எவ்வளவு நாள் போராடணும்? உன் ஜீவன் இருக்கிறவர்களும் போராடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கண்ணு கிட்ட ஏதாவது ஒரு குச்சி வரும்போது, கண்ணு கிட்ட வரும்போது கூட இந்த கண் துடிக்குது இல்ல? ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு ஆபத்து வருதுன்னாக்கா வயசான பிறகு கூட ஐயோ ஐயோ என்ன முட்டுறாதன்னு சொல்றோம்ல. நம்மை எதிர்க்கிற போராட்டம், நமக்கு வருகிற போராட்டத்தை ஜீவன் இருக்கிறவர்களும் விசுவாசத்தோடு போராடு.
ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள்ல அந்த காரியத்தை உனக்கு அனுகூலமா மாத்தி கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள வாழ்க்கை, விசுவாசமுள்ள அன்பு, விசுவாசமுள்ள போராட்டம், விசுவாசமுள்ள அக்கறை ஒரு நாள்ல உனக்கு நன்மையை கொடுத்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்தை, இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் 4 வசனம் வருகிற நாட்களில் பார்ப்போம். 3 காரியம் சொன்னேன். 1 அன்பில 3 படிநிலை. 1 என்ன? தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மிகுதியான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மிகுதியான எக்ஸ்ட்ரீம் லவ்வை நான் என் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்க எழுதிருப்பீங்கன்னா அந்த இடத்துல மதர் லவ், ஜீசஸ் லவ்னு போடுங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஜீவனை கொடுத்தார் தாய், எனக்காக தன் ரத்தத்தையே ஜீவனாக கொடுத்தாங்க. இந்த அன்பிலும் மிகுதியான அன்பு எனக்கு இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். 2வது ஆவிக்குள்ளான அன்பு. இந்த அன்பு எதையும் கணக்கு பார்த்து செய்யாது, எதையும் கால்குலேட் பண்ணாது. இதை செய்தா எனக்கு எவ்வளவு வரும், இதை விதைத்தால் எனக்கு எவ்வளவு கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று கணக்கு பார்க்கிற மனிதர்களாய் நாம் இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கணக்கு பார்க்காமல் செய்ய பழகுங்கள், கர்த்தர் கணக்கில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 3வது சொன்னேன், விசுவாசமுள்ள அன்பு. ஆமென். விசுவாசத்தோடு கூடிய அன்பு உங்களுக்குள்ள இருந்து ஒருவனுக்காக நீங்கள் பாரப்படுவது, ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அன்பையும் அந்த விசுவாசத்தையும் கனப்படுத்துகிற என் ஆண்டவர் ஒரு நாளில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து விடுவார். ஆமென். சாரிபாத்தனுடைய விசுவாசத்தை கண்டவர், சாரிபாத்தனுடைய அந்த கீழ்ப்படிதலை கண்டவர். கீழ்ப்படுகிறவள் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாள், கட்டளைய கடைக்கொள்ள நிறைவேற்றுகிறவள் என்னில் அன்பு கூர்ந்தாள் என்று கர்த்தர் சாரிபாத்தினுடைய நன்மையை வர்த்திக்க பண்ணினார். இன்னைக்கு அதே ஆண்டவர் இன்னைக்கு நம் நடுவே இருக்கிறார். நம்மையும் இக்காலத்தில் வர்த்திக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார்னு ஒரு ஆமென் சொல்லி கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்படியே கண்களை மூடி நம்ம செபிக்கலாமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். அருண் பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.